அப்பா இங்க இருக்கு 2 குட்டி. அது குட்டி வச்சிருக்கு அங்க பிடிக்க. அங்க போங்க. அவ்வளவு வருது இல்ல. ஒரே தப்புனால வேலை முடிஞ்சு. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வேலை. ஜி மூஞ்சியை மட்டும் காட்டுங்க ஜி. ஜி ஜி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவ்வளோதான் ஜி. தேங்க்யூ ஜி. வரேன் ஜி. உடம்பு பார்த்துக்கோங்க. குட்டி யானை 2-3 குட்டி யானை இருக்கு. ஊரே இருக்கு. அப்பா இங்க இருக்கு 2 குட்டி, மொத்தம் 3. அதுவும் குட்டி வச்சிருக்கு மாப்பிள. அது குட்டி வச்சிருக்கு அங்க பிடிக்க. அங்க போங்க. அவ்வளவு வருது இல்ல. அது போட்டு வருது. அழகா இருக்குங்க. ரோட்டை கிராஸ் பண்ண போகுது. இதுவே வருது. எப்படி படிக்கல இல்லை வருது. இல்லை கிராசிங் கிட்ட வந்துச்சு. இல்லையா இங்கே இருக்குதா? குட்டி எப்படி அழகா இருக்கும். வாண்டு பாக்குறீங்களா? பாத்தீங்களா இல்லையா? யானையா இல்ல டைகராடா? உங்களுக்கு ஒரு யானை. நான் வீட்டு யானை. நான் மீன் வளர்க்குற யானை. இல்ல சங்கரி போட்டிருக்கா? தேங்க்யூ. நெல்லிக்கா ஃபாரஸ்டுக்குள்ள இருக்கீங்க. என்ன அப்படியே மரம் நடுறதுக்கு எவ்வளோ பெரிய இது பாருங்க. ட்ரில்லிங் மிஷின். என்ன எல்லா மரமும் இந்த பேம்பு இதுதான் பேசிட்டு இருந்தாங்களோ. என்ன ஆச்சு அப்படின்னா பேம்பு இது எல்லாமே வந்து இந்த 30 வயசு 40 வயசு தான் உயிர் வாழும் இல்லையா? அது கரெக்டான டைம் எல்லாமே இதாயிருச்சம்மா. ஆமா ஒரே டைம்ல எல்லாமே இதாயிருச்சு. லைன் ஃபுல்லா சாஞ்சிருச்சு. ஆசனூர் ரோட்ல ஒரு நாள் ஃபுல்லா டிராபிக்கே ஆகி போச்சா காத்துக்கு. எல்லா மரமும் ரோட்ல வந்து நீட்டிட்டு இங்கிட்ட ஒன்று நீட்டு தான் அங்கிட்ட ஒன்று நீட்டு தான் அந்த மாதிரி. கார்குடி ரேஞ்ச் ஃபாரஸ்ட் ரேஞ்ச் எங்கேருந்து வரேன்? கூடலூர் டு மாயார்.
விடியல் பயணம். அடையே அப்பா என்ன பயணம்? விடியல். விடியும் போது போவோம் போல. ஒரு ஸ்கூல் வேற இருக்கு. கார்குடி அரசு பழங்குடியினர் உண்டு உடை ஓகே படிப்பு. ஸோ ட்ரைப்ஸுக்கு மட்டும் ஸ்கூல். குறும்பாஸ் காட்டில் போய் நாங்கள் தேன் எடுப்போம்ங்க. உயிர் பொண்ணானது வாகனங்களை நிறுத்துவது மிகப்பெரிய தண்டனைக்குரிய குற்றம். அப்படியா? ஆமாம். அங்கே உட்காந்து நெல்லிக்காய் பிடிச்சி தின்னுட்டு இருந்தாங்க. அவங்க உள்ளூருங்க. அவங்களுக்கு தெரியுங்க எப்படி யானை வந்தா தப்பிக்கிறது தெரியும், குதிரை வந்தா ஏறணும்னு தெரியுங்க. நீங்க புலி வந்தா எப்படி, புலி வந்தா முறுக்கு வச்சிருக்கீங்கல்ல, அதான் இது என்னது ராஜபாளையம் முறுக்கு வச்சிருக்கீங்கல்ல, கொடுத்துட மாட்டேன்னா டப்பாக்குன்னு. இது ஸ்பீடு பிரேக்கர்லாம் சின்னதாக்கிட்டாங்க, ரொம்ப பெருசா பெருசாக இருந்துச்சு. யாரும் வரமாட்டேன்றாங்க, அதனால சின்னது. அப்படிலாம் இல்லை. அங்க கர்நாடகார வந்துங்க நரசிரியாமா ஊரே தெரியுது ஓன்னு. ஊட்டி போலாம்னு அங்கேயும் வந்து மக்கள் வந்து ஊட்டி மேல அவ்வளவு லைக் பண்றாங்க. ஊட்டி தான் இப்போ நல்லா பீக்ல இருக்கு. இருந்துச்சுன்னா புளிய கம்மியா தான் இருக்கும். இதுதானே அதுக்கு தீவனம், புளிக்கு வறண்ட தீவனம். ஆமா, தீவனம் இருந்து இவ்வளவு இருக்கு. பாப்பா இது இது உங்களுக்கு இனப்பறக்கம் போயிட்டே இருக்கணும், டக்கு 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 டக்குன்னு வந்துட்டே இருக்கணும். வருஷத்துக்கு 2 குட்டியை போட்டோமா, வருஷத்துக்கு 2 குட்டி போட்டுட்டான். வருஷத்துக்கு வருஷத்துக்கு 2 குட்டி விழுந்துரும்ல. கம்மி தான். பாருங்க யானை நிக்கிறான்னு. இங்க நிக்கும், இந்த இடத்துல நிக்கும். வளர்ப்பு யானை வச்சிருப்பாங்க. இல்ல வளர்ப்பு யானை உள்ள வராது, அது செயினை போட்டு நிப்பாட்டுருவாங்க, உள்ள விட மாட்டாங்க. அது காட்டுக்குள்ளேயே தான் வச்சிருப்பாங்க. எதுக்குள்ள அங்க கண்ட்ரோல்ல தான் வச்சிருப்பாங்க. இப்படி கட்டி விட்டுருவாங்க ஒரு ஏரியா பூரா மேய. அடுத்த நாள் ஒரு ஏரியா. நம்ம போயிருந்தோம்ல அங்க இதுக்கு, அந்த மாதிரி தான். அது என்ன பேரு? டாப் ஸ்டேஷனா? டாப் ஸ்லீப். முன்னாடி போனீங்கன்னா யானை வளர்க்கறது இவங்க வண்டி வேற கூட்டு போவாங்க சஃபாரி. அது நிறைய ப்ரொசீஜர். ஒரு ப்ரொசீஜரும் இல்ல, டிக்கெட் வாங்கிட்டு வேன்ல ஏத்திட்டு போய் காட்டுக்குள்ள போவாங்க. 10 மானை காட்டுவாங்க. இன்னைக்கு யானையே நமக்கு இல்லைங்க அப்படின்ட்டு வந்துடுவாங்க. அப்படிதான் நம்ம போனோம் அன்னைக்கு. ஆமா, கேட்கும் போது இது சொல்லுவாங்க, புளியே கிடைச்சாலும் கிடைக்குங்க, காட்டு மாடு, யானை, மானு, பன்னி, புலி அப்படின்னுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அது உங்க லக்குங்க. ஒரே ஒரு இது இருக்காது. இங்க கூட யானை ஆடி இருப்பாங்க. இங்க யானை இங்கதான் வளர்க்குறாங்க. இங்க ஒரு 10-20 உருப்படி வரைக்கும் மெயின்டைன் பண்றாங்க. மாப்பிள்ள இதை வச்சுதானே இந்த எலிஃபண்ட் கிஸ்ஸா என்ன விஸ்பர்னு ஒரு இது எடுத்து இது வாங்குச்சுல்ல, ஆஸ்கர் வாங்குச்சுல்ல ஒரு இது. அது இந்த முதுமலை காடு தானே. ஓஹோ, விஸ்பர்ன்றது ஒரு 2 பேர் யானை வளர்க்குற மாதிரி. அப்பல மைசூர் 99, மைசூர் நேரா மசனகுடி 6 கிலோமீட்டர், ஊட்டி 38 கிலோமீட்டர். அவ்வளோதான், 38 கிலோமீட்டர். இப்போ நம்ம தேவையில்லாம சுற்றி வந்திருக்கோம். ஆமா, அது இப்பயும் உங்களை விடுவேங்கிறீங்களா? ரோடவே பிளாக் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி ரோடே க்ளோஸுங்க. அங்க இருக்குல்ல இந்த ஸ்டாப்பு மாதிரி இடமாத்து நான் உங்கள்கிட்ட சொன்னேன். அது வந்து பூராமே ஃபாரஸ்ட் கண்ட்ரோல். மைசூர் மசனகுடி, மைசூர் அப்படி மசனகுடி. என்ன போடுங்க படிங்க? வேலை வாய்ப்பு அறிவிப்பு, தப்பக்காடு கேண்டீன், டீ வண்டி. நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆக்சுவலாக வந்து இறங்குறதுக்கு தான் அலோடு கிடையாது, ஏறுறதுக்கு அலோடு. அப்படியா? தெரியல என்னன்னு. ரெஸ்டாரண்ட் இறக்கி விட்டுட்டு நீங்க சொல்ற மாதிரி இடம் வந்து தான் அது பாருங்க.
தண்ணிக்குள்ள இறங்கக்கூடாதுன்னு போட்டிருக்கு. இதுல எல்லாம் நிப்பாட்டி நீங்க டீ சாப்பிடலாம், அது சாப்பிடலாம். அதுக்கு தானே கடை வச்சிருக்காங்க. டீ சாப்பிட்றோமா இல்லை லஞ்சுக்கு போயிடலாமா? லஞ்சுக்கு போகணுமா? இவங்க லஞ்சு கடை தான். சோத்தை போட்டு அடிக்கிறாங்கல்ல, அடிப்பா இவங்கிட்ட போய் நம்ம என்ன ஜி அடிக்கலாம். ஜி சாப்பிடுமா? பேனியன் ரெஸ்டாரண்ட் இல்லை முன்னாடி போங்க. முன்னாடி இருக்கு, ஒன்று இருக்கு கடை கருத்தல்ல பார்ப்போம். செட் பண்ணி வச்சுருக்காங்க. என்ன ஜோடி ஜோடி உட்காந்துருக்கீங்க? சோடி உட்காந்துருக்கீங்களா? கொடுத்து விட்றேன்டா, கொடுத்து விட்றேன். மணியா தானே அது டம்மி கைங்க. என்னடா சொல்ற? நண்பர்கள் ட்ரைப்ஸ் குளிக்கிறாங்க. துவைக்கிறது இவங்க துவைச்சு எல்லாம் அனுப்பிச்சு விட்ட தண்ணி தான் கீழே வர்றது. பாருங்க கூட்டம் கூட்டம் வேடி இவ்வளோ மானு சிங்கம் எப்படி, டைகர் எப்படி இல்லாமல் இருக்கும்? அப்படி பட்டி மூலம் போவா பின்னாடி வண்டியா வருது. இல்லை மாப்பிள்ள, சரி நான் கண்ணாடியை பார்க்காம கேமராவை பார்க்குறேன். வண்டி வருதான் அது வந்து கேமராவும் தெரியுது, கண்ணாடியை பார்க்குறேன். ஃப்ரெஷ்ஷாக இல்லை மான்களே, புள்ளிமான்களே. புள்ளிமான்கள் தான் நிறைய இருக்கு. ஆடு விற்கிற வரைக்கும் மானுங்க சும்மா சுற்றி மான்கள்லாம் பர்மிஷன் கொடுத்தாங்கன்னா நானா 2000-3000 கிலோ போட்டு கொடுக்கலாம். அடையே அப்பா, அப்படிலாம் கவர்மெண்ட்டை ஃபாரின்ல கொடுப்பாங்க. விற்கிறாங்கல்ல, ஃபாரின்ல விற்கிறாங்க, துபாயிலே இருக்கு. ஆனால் அப்படிலாம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா மானவே அழிச்சிருவாங்க மாப்பிள்ள. மானு வம்சமே இருக்காது, இருக்காது, பிண்டு தீர்த்துவாங்க. பிண்டு தீர்த்துவாங்கன்னு சொல்றதுக்கு என்ன, நான் சும்மா இருப்பேனா? இந்தியாவில் இது தமிழ்நாட்டில் ஒரே ஒரு இடத்துல தாங்க மான் கறி கிடைக்குது. ஊட்டி போகிற ரோட்டில் ஒருத்தர் கடை வச்சுருக்காங்க. மான் கறி மான் இருக்குது. 1000 மான்கள் பார்த்துருக்கோம் இது வரைக்கும். டோட்டல் மலையேவும் இந்த மலை சைடில் இருக்க மலை அது அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு வந்துருக்காங்க. இப்போ நம்ம ஏரோடம் பண்ணாங்கல்ல, வேற எந்த பக்கம் உள்ளே போகிறோம் போங்க இருக்கு போகலாம். வண்டி ஒரு 1/2 மணி நேரம் கண்டிப்பாக ரெஸ்ட் எடுத்தே ஆகணும். பயந்துக்கிட்டே தான் வந்தேன். ப்ளீஸ் ஒரு 1/2 மணி நேரம்